ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது குரு கெடுக்கும் லக்னங்கள். இதன் தலைப்பு. இயற்கையில் சுபகிரகம் என்று வர்ணிக்கக்கூடிய குரு பகவான் எல்லா லக்னங்களுக்கும் நன்மைகள் தரக்கூடியவராக இருக்கிறாரா என்றால் அப்படி இல்லை. அவர் ஒரு சில குறிப்பிட்ட லக்னங்களுக்கு நற்பலன்களும் மற்றும் சில லக்னங்களுக்கு கடுமையான எதிர்மறை பலன்களையும் தரும் தகுதி கொண்டவராக தான் இருக்கார். எல்லா கிரகங்களுக்குமே இது பொருந்தும். இப்போ கடும் பாவின்னு வர்ணிக்கக்கூடிய சனி பகவான் கூட சில லக்னங்களுக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கார். அதே மாதிரி இயற்கை சுபர் என்று வர்ணிக்கக்கூடிய குரு பகவானும் சில லக்னங்களுக்கு கேந்திராதிபதியாக, மாரகாதிபதியாக, பாதகாதிபதியாகவும் வேலை செய்ய தகுதி கொண்டவர். அப்படி குரு பகவான் கெடுக்கும் லக்னங்கள் எவை எவை அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாக 12 லக்னங்களுக்குமே குருவின் பார்வை எப்போதும் பெருசாக கெடுதல் செய்கிறதில்ல. இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். குரு பார்க்கும் இடங்களுக்கு நிச்சயமாக வளர்ச்சியை தர்றார். அதுலேயும் ஒரு நுணுக்கம் என்னென்னா, இவர் மோசமான இடங்களை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்தையும் வளரச் செய்வார். இப்போ 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா வெளிநாட்டு வாழ்க்கை, திடீர் அதிர்ஷ்டம்னு சொன்னாலும் விபத்து, கண்டம், நோய், வம்பு வழக்கு சிக்கல்களையும் சேர்த்து தான் வளர்ப்பார். அதே மாதிரி 6ஆம் இடத்தை குரு பார்த்தாருன்னா வியாதி, கடன், எதிரி, போட்டி, பொறாமை, வில்லங்கம் இதையும் வளர்த்து விடவே செஞ்சுருவார். அதனால் குரு பார்க்குற இடங்கள் வளரும். இது எல்லா லக்னத்துக்கும் போதும். ஒரு லக்னத்துக்கு எதிரி கிரகமாக குரு இருந்தாலும் கூட குரு பார்வை உங்களுக்கு குற்றங்களை நிவர்த்தி செய்யும் தன்மை கொண்டது. ஆனால் அதே நேரத்தில் இயல்பாக குரு பகவான் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு மாதிரி செயல்படுவார். இதில் குரு பகவான் கெடுக்கும் லக்னங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, புதனுடைய லக்னங்களான மிதுனம், கன்னி தான் அதிகபட்சமான பாதிப்புகளை தரும். 100% இந்த 2 லக்னங்களுக்கும் குரு பகவான் நல்லது செய்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு கிரகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ரொம்ப நெருக்கடியான, ரொம்ப மோசமான ஒரு உபஜயஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து ஒரு மாதிரி லக்ன சுபர்களுடைய தொடர்புகள்லாம் சேர்ந்து அவர் அமுக்கி பிடிச்சதுன்னா மட்டும்தான் நல்ல பலனை செய்வதற்கான அமைப்புகளை அவர் உருவாக்குவார். அப்போ முதல் தரமாக குரு கெடுக்கிற லக்னங்களில் மிதுனமும் கன்னியும் வந்துடும். அதற்கு அடுத்தபடியாக குரு பகவான் ஒரு 75% மேலே நெகட்டிவ் பலனை தரக்கூடிய அமைப்புங்கிறது ரிஷபத்திற்கும் துலாத்துக்கும் வரும். ஏன்னா இயற்கையாகவே குருவும் சுக்கிரனும் ஆப்போசிட் கிரகங்கள். இவர் தேவர்களுக்கு குருன்னா, இவர் அசுரர்களுக்கு குரு சுக்கிரன். அப்போ சுக்கராச்சாரியாருக்கும் குரு பகவானுக்கும் எப்போவுமே கொஞ்சம் ஏட்டிக்கு மூட்டியாக இருக்கும். நீ பெரியாளா நான் பெரியாளாங்கிற போட்டி இருக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு ரிஷப லக்ன ஜாதகத்திற்கு அட்டமாதிபதியாகவும் ப்ளஸ் லாபாதிபதியாகவும் செயல்படுறதுனால 75% அட்டமாதிபதியோடைய வேலையும் ஒரு 25% லாபாதிபதி வேலையும் செய்யக்கூடியவர். அதே மாதிரி துலா லக்ன ஜாதகத்திற்கு 3, 6ன்னு 2 மறைமுக ஸ்தானங்களுக்கே ஆதிபத்தியம் பெறக்கூடிய இவர் ஒரு 75% மேலே நெகட்டிவ் பலன்களையும், ஒரு சில நிலைகளில் வேலை வாய்ப்பு, முன்னேற்றங்கிற மாதிரியான ஒரு சில நல்ல பலன்களையும் தரக்கூடியவராயிரு. ஸோ இப்போ இந்த 2-4 லக்னக்காரங்கள் குரு திசையை பெருசாக எதிர்பார்க்க முடியாது. இதில் ஒரு சூட்சுமம், குருவின் பார்வை வேறு, தசை வேறு, ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, மகர கும்ப லக்னங்களுக்குடைய சனி பகவானுக்கு குரு பகவான் சம கிரகம் அப்படிங்கிற நிலையை தான் வகிக்கிறார். அவர் ஒரு சமர். ஆனாலும் கூட மகர லக்ன ஜாதகர வீட்டில் நீச்சமடையும் தன்மை கொண்டவர் குரு. நீச்சமடைஞ்சு திக்பலம் அடைவார் அப்படின்னு வச்சுட்டாலும், இவர் விரையாதிபதியாகவும் 3ஆம் அதிபதியாகவும் வர்றதுனால நல்ல ஸ்தானங்கள்ங்கிறது இங்கே எதுவுமே இல்லை. மகர லக்ன ஜாதகத்துக்கு குருவுக்கு நல்ல ஸ்தானம் ஏதாவது இருக்கா, ஆதிபத்தியம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. 3ஆம் இடமும் ஒரு மறைவு ஸ்தானம், 12ஆம் இடங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம். இது ரெண்டுமே விரயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் கூடங்கிறனால இவர்களுக்கும் குரு திசை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 75% மேலே நல்லது பண்ணாது. ஒரு 25% நன்மைகள் தான். இதில் கும்ப லக்னம் 2 நல்ல ஸ்தானங்களை கொண்டது. 2ஆம் இடங்கிற ஒரு தன வாக்கு குடும்பஸ்தானத்தையும், 11ஆம் இடங்கிற தனுசு வீடு இவங்களுக்கு லாபஸ்தானத்தையும் கொடுக்கக்கூடியதுங்கிறனால குரு திசையில் 50-50 நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு கும்பலக்னத்துக்கு மட்டும் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு பொது மாரகஸ்தானம் 2ஆம் இடங்கிறதுனால சில கண்டங்கள், சில விபத்துகள், சில சிக்கல்களையும் அதே குரு திசை கொடுக்க தயங்காது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே எடுத்துக்கணும். ஸோ இந்த 6 லக்னங்களுக்கு குரு கெடுக்கும் தன்மை கொண்டவராக தான் வர்றார். ஒருவேளை இவங்கள அவர் கெடுக்காமல் இருக்கணும்னா உபஜயஸ்தானத்தில் போய் வலிமையாக உட்காரணும். இப்போ ஒரு கும்பலக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற குரு பெருசாக கெடுக்க மாட்டார் அப்படின்னு எடுக்கலாம். 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற குரு கெடுக்க மாட்டார் அப்படின்னு எடுக்கலாம். ஆனால் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் இப்போ ஒரு மிதுன லக்ன ஜாதகத்துக்கு 7ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று கேந்திராதிபத்தியம் பெற குரு கண்டிப்பாக கெடுக்கவே செஞ்சிடுவார்.
அவரோட திசையில் வளர்ச்சி முன்னேற்றம்னு ஒரு பக்கம் கொடுத்தாலும் கூட மாரகம், குடும்ப வாழ்க்கை சிக்கல்கள், சமுதாயத்துக்கும் இவருக்குமான பிரச்சனைகள்னு வாரி வழங்குறதுல தயங்கவே மாட்டார். அப்போ நல்ல கிரகம்னு நாம் வர்ணிக்கிற குருவுக்கு கூட இன்னொரு கெட்ட பக்கம் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. சரி, இவருக்கு நட்பு லக்னங்கள் அப்படின்னு ஒரு 6 லக்னம் வருது. குரு நண்பர் அப்படிங்கிற அடிப்படையில் வரக்கூடிய இந்த 6 லக்னக்காரங்களுக்காவது முழுசாக நல்லது பண்ணிட்டு வரான்னு கேட்டால் அங்கேயும் ஒரு ட்விஸ்ட்டு தான் இருக்குது. இப்போ மேச லக்ன ஜாதகர்களுக்கு குரு பாக்கியாதிபதி, ரொம்ப சிறந்த நன்மை தரக்கூடியவர்னு எடுத்துக்கிட்டாலும் அவரே விரையாதிபத்தியத்தையும் 12ஆம் இடங்கிற வெட்டி விரயத்தை தரக்கூடிய கிரகமாகவும் இருந்துடுறார். பாக்கியத்தையே விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு. அப்போ இங்கேயும் 80% நல்லதுன்னா ஒரு 20% கெடுதல்ங்கிறது இருக்கவே செய்யுது. தான் உச்சம் பெறக்கூடிய கடக லக்ன ஜாதகர்களுக்கு முழுமையான நல்ல பாக்கியத்தை தரக்கூடிய பாக்கியாதிபதியாகவே அரே இருந்தாலும் இவரே 6ஆம் இடம்ங்கிற சத்ரு ருண ரோகஸ்தானத்துக்கும் அதிபதி ஆகிடுறார். அப்போ கடக லக்ன ஜாதகர்களுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 60% நற்பலன்களையும் 40% 6ஆம் இடத்து வேலைகளையும் செஞ்சு விட்டுட்டு போயிடக்கூடிய தன்மை கொண்டவராக தான் குரு இருப்பார். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, பிரச்சனைகள், நண்பர்களால் ஏமாற்றம் அப்படிங்கிற மாதிரியான பலன்களை கொடுத்துட்றார். அடுத்து இவருக்கு அதிக நட்பு வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்ம லக்ன ஜாதகத்துக்கும் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிற ஒரு நல்ல வீட்டின் அதிபதியாக வரும்போதே கூட அட்டமாதிபதி அப்படிங்கிற ஒரு கெட்ட வீட்டுக்கும் இவரே ஆதிபத்தியம் பெறுறாருங்கிறப்ப இங்கேயும் 70-30ங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பிலேயே வந்துடும். 70% நற்பலன்கள் தனுசு வீட்டின் அடிப்படையில் நடந்தாலும் 30% கெடு பலன்களை ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தின் வாயிலாக அசிங்கம், அவமானம், கெட்ட பேருங்கிறத கொடுக்காமல் போக அவரால் முடியாது. அடுத்தபடியாக விருச்சிக லக்னம். இந்த லக்னத்துக்கு தான் குரு பகவான் எந்த ஒரு கெட்ட ஆதிபத்தியத்தையும் பெறாத ஒரு நல்ல நிலையில் இருப்பார். 2ஆம் இடங்கிற தனஸ்தானம், 5ஆம் இடங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்ற ரெண்டுமே இவருக்கு நல்ல பவர்ஃபுல்லான வீடுங்கிறனால மோஸ்ட்லி விருச்சிக லக்னக்காரங்க மோஸ்ட் வெல்கம் அப்படிங்கிற மாதிரி குரு திசையை எப்போதுமே எதிர்பார்க்கலாம். குருவனுடைய பார்வை பலமாகட்டும், குருவனுடைய தசை பலமாகட்டும், அதிக நன்மைகள் தரக்கூடிய ஒரு லக்னம் எதுன்னு கேட்டிங்கன்னா விருச்சிக லக்னம் தான். இவங்களுக்கு 95% மேலே நல்ல பலன்கள் மட்டுமே மிஞ்சி இருக்கும். அதுக்கப்புறம் தன்னோட சொந்த வீடுகள்னு சொல்லக்கூடிய தனுசு லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியாகவும் வந்து கேந்திராதிபத்திய தோஷத்தையும் தருவாருங்கிறதுனால ஒன்றை கொடுத்து இன்னொன்றை கெடுக்கிற 70-30ங்கிற வேலையை தான் செய்வார். அதுக்கு அடுத்தது மீன லக்னத்துக்கு 10ஆம் இடங்கிற ஒரு கேந்திரத்துக்கு இவரே அதிபதியாக வந்துடுறதுனால தன் கையே தன்னை சுடுங்கிறது மாதிரி இந்த தன்வினை தன்னை சுடுங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டவராகவே வந்துடுறார். அப்போ 12 லக்னங்களுக்குமே முழுமையான சுபராக இவர் செயல்பட முடியாதவர் தான். இயற்கையில் இவர் தான் முழுமையான சுபர்னாலும் நுணுக்கமாக தனது நட்பு லக்னங்களுக்கு நன்மைகளை மிகுதியாக தந்து தீய பலன்களை குறைவாக தரும் தகுதி உடையவர். அதே நேரத்தில் தன்னுடைய எதிரி லக்னங்களுக்கு தீமைகளை மிகுதியாக தந்து நற்பலனை கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கக்கூடிய கிரகமாக இருப்பார். ஸோ நேரடியான பாதிப்புகளை மிதுனம், கன்னி மிக அதிகமாக பெறும். அடுத்த நிலையில் ரிஷபம், துலாம் அதிகமாக பெறும். 3வது நிலையில் மகரம் பெறும். கும்பம் ஒரு மாதிரி 50-50 சாய்ஸில் போய்டும். கடகலக்கண சூரியனுக்கும் கடகலக்கண சந்திரனுக்கும் சிம்மலக்கண சூரியனுக்கும் மிக நெருங்கிய நட்பு கிரகமான குருவே கடகலக்கண ஜாதகர்களுக்கு 6ஆம் ஆதிபத்தியத்தையும் சிம்மலக்கண ஜாதகர்களுக்கு 8ஆம் ஆதிபத்தியத்தையும் 2 துர்ஸ்தானங்களின் அதிபதிகளாகவும் வந்து ஒரு மாதிரி கடகத்துக்கு 60-40ங்கிற நல்ல பலனும் சிம்மத்திற்கு 70-30ங்கிற ஸ்டேஜில் 70% நல்ல பலன் 30% கெடுதலும் தான் தரக்கூடிய தகுதி ஆயிடுறார். மேச லக்னம் தலையாய லக்னத்திற்கு இவர் ஒரு உரையாதிபதியாக செயல்படும் தன்மையுடையவராகிறார். விருச்சிகத்துக்கு மட்டும்தான் இவர் பெரும் கெடுதல்கள் செய்யாத நிலையோடு செயல்படுகிறார் அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. ஆனால் பொதுவாக குருவின் பார்வை எந்த லக்னத்துக்கும் நெகட்டிவ் பலனை தராது. குரு பார்த்தால் கோடி குற்றம் நிவர்த்தி. அவர் நல்ல ஸ்தானங்களை பார்க்க ஒருவர் பிறப்பெடுக்கிறார் என்றால் இப்பிறவியில் நற்பலன்களை அனுபவிக்கும் தகுதி கொண்டவர் ஆகிறார் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா காலபுருஷனுடைய பாக்கியாதிபதி அவர் தான். இப்போ பாக்கியம் என்பது அதிர்ஷ்டம். நீங்கள் போன பிறவியில் செஞ்சு வச்ச அதிர்ஷ்டத்தின் மொத்த உருவம் தான் குரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக குரு உங்கள் லக்னத்துக்கு பார்க்கும் இடங்களை நிச்சயம் புனிதப்படுத்துவார். இதில் அவர் கெட்ட வீட்டை பார்க்காம இருக்கணும் அப்படிங்கிறது நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.